மதுரை எலியார்பத்தி சுங்கச்சாவடி, தூத்துக்குடி, புதூர், பாண்டியபுரம் ஆகிய 2 சுங்கச்சாவடிகளிலும் சுங்க கட்டணம் வசூலிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சந்திரன் வழங்கிட கேட்கலாம். சந்திரன், வணக்கம். விவரங்கள் என்ன, சொல்லலாம்? வணக்கம். மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலை சாலை அமைப்பது, மரம் வளர்ப்பு உள்ளிட்ட வசதிகள் முறையாக செய்யும் வரை சுங்க கட்டணம் வசூல் செய்ய இடைக்கால தடைவிட்டு உயர் மதுரை அமர் உத்தரவில்லை. மதுரை எலியார்பத்தி சுங்கச்சாவடி மற்றும் தூத்துக்குடி, புதூர், பாண்டியபுரம் ஆகிய 2 சுங்கச்சாவடியும் சுங்க கட்டணம் வசூலிக்கூடாது உயர் மதுரை அமர் கூறியுள்ளது. மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் செய்யப்பட்டுள்ள பணியை குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய தேசிய நெடுஞ்சாலைத்துறை பொறியாளருக்கு மதுரை அமர்வு கூறியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன் உயர்ந்த மதுரை அமர் பொதுநல மனு தாக்கல் செய்தார். அதில் மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலை சுமார் 2012 ஆண்டு முதல் ஒப்பந்த அடிப்படையில் பயன்பாட்டுக்கு வந்தது. ஒப்பந்தப்படி இந்த தேசிய நெடுஞ்சாலை இருபுறம் மரங்கள் மற்றும் நெடுஞ்சாலையின் சென்ற மீடியனில் செடியை நட்டு பராமரிப்பு உள்ளிட்ட அடிப்படை பராமரிப்பு, ஆனால் தனியார் அதற்கான பசுவை செய்யவில்லை. முறையான பராமரிப்பை மேற்கொள்ளாத காரணத்தால் தேசிய நெடுஞ்சாலைத்துறை நிர்வாகம் கடந்த 2023ஆம் ஆண்டு தனியார் நிர்வாகத்தினர் ஒப்பந்தத்தை ரத்து செய்து உத்தரவிட்டது. சம்பந்தப்பட்ட தனியார் நிறுவனம் மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலை பராமரிக்க 563 கோடி ரூபாய் செலவு செய்திருக்க வேண்டும். ஆனால் அவ்வாறு செலவு செய்யவில்லை. மேலும் ஒப்பந்த தொகை கூடுதலான தொகை தனியார் நிறுவனம் வசூல் செய்துள்ளது தெரிய வந்துள்ளது. தற்போது தேசிய நெடுஞ்சாலைத்துறை நிர்வாகம் இந்த சாலை பராமரிப்பு பணியை மேற்கொண்டு வரும். இருப்பினும் மாதத்திற்கு 11 கோடி ரூபாய் சுங்க கட்டணம் வசூல் செய்து பராமரிப்பு பணிக்காக வெறும் 30 லட்சம் ரூபாய் மட்டுமே சேரப்படவில்லை. இதுக்கு தடை செய்ய கோரியிருந்தார். இந்த வழக்கில் நீதிபதி உஷா பானு SM சுப்ரமணியம் மத்திய கிளாஸ் அமர்வு முன்பாக விசாரித்து வந்தது. அப்பொழுது மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் சாலை அமைப்பது, மரம் வளர்ப்பு உள்ளிட்ட வசதி முறையாக செய்யும் வரை சுங்க கட்டணம் வசூல் செய்ய இடைக்கால தடை விதித்தும் இது சம்பந்தமாக தேசிய நெடுஞ்சாலை பணிமன் தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்துள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.